ஹலோ மக்களே, இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி ஊட்டிக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோ எடுத்துமே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட் நோட்டாக ஒன்று சொல்லிடுறேன். ரீசெண்ட் டேஸில் நான் நிறைய வீடியோஸ் போடுறேன். எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் இந்த ஷார்ட்ஸ் பார்த்து பழகிட்டோம். ஸோ அதனால் வீடியோஸ் ரொம்ப ரேராக தான் பார்க்குறோம். பட் இருந்தாலும் பிடிச்சவங்க பாருங்கள். சாக்லேட் மேக்கிங் எப்படி பண்ணுறாங்க, ப்ளஸ் டீ எஸ்டேட் ப்ளஸ் டீ மேக்கிங் எப்படி பண்ணுறாங்க, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்னென்னா, யூஸ்வலாக இதோட நேம் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பெஞ்ச் மார்க் சாக்லேட் ஃபேக்ட்ரி அண்ட் டீ ஃபேக்ட்ரி தான் இதோட இது. உண்மையாக சொல்லணுன்னா இதில் இருக்க சாக்லேட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச மாதிரி அந்த கொக்கோ பீனை எடுத்து இது ட்ரை பண்ணி அந்த அந்த பழம் அந்த இத்தனை நாளுக்கு அப்புறம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணி அந்த நம்ம கிரைண்டர் மாதிரியே 5 hours அந்த மாதிரி சம் ஹவர்ஸில் ஓட விட்டு அதுக்கப்புறம் மோல்டிங்கில் ப்ராசஸ் பண்ணி கூல் பண்ணி செட் பண்ணால் சாக்லேட் ரெடி ஆயிரும். அதில் தேவையான ஆயில்ஸ், அதாவது இது கொக்கோ பீனோட நம்ம சில சாக்லேட் சிப்ஸ் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம். நான் என்ன சொல்கிறதுனா, எசென்ஷியல் ஆயில்ஸ் அந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸோ இல்லை ஃப்ளேவர்ஸோ அந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணுறக்கு மெயினாக டார்க் சாக்லேட். இப்போ நாங்கள் இருக்கிறதுலே என்னென்ன இருந்துச்சுன்னா பட்டர்ஸ்காட்ச், ரைசன் எல்லாருக்குமே பொதுவாக தெரிஞ்சது. அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் இந்த ரம் சாக்லேட்லாம் இல்லை. முன்னாடி ஊட்டி அப்படின்னாலே அந்த ரம் சாக்லேட் ஃபேமஸ். இப்போ நம்ம கிறிஸ்மஸ்க்கெல்லாம் அந்த ரம்மில் ஊற வச்சு ப்ளஸ் எல்லா டியூட்டி ஃப்ரூட்ஸு நட்ஸு இதெல்லாம் ஊற வச்சு அதே மாதிரி இங்கே அந்த மாதிரி ஃபேமஸாக இருக்கும். பட் இப்போ ரீசன்ட் டேஸில் அந்த சாக்லேட் கிடைக்கிறதில்ல. நேச்சுரல் இது நல்லாயிருக்கும், அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். இது தாங்க அந்த தேயிலை. இதோட ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. பட் என்ன சொல்லணுன்னா, ரியலாக நாங்கள் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சது என்னென்னா, கோயம்புத்தூர் ப்ளஸ் ஊட்டி மித்த இடங்களை கம்பேர் பண்ணுறச்சு தண்ணி ஒரு மேஜர் பார்ட். அதனால தான் டீ அங்கே ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம என்ன தான் டீ தூள் வாங்கிட்டு செய்கிறத விட அந்த தண்ணி தி பெஸ்ட்டாக இருக்குது. அதனால தான் சாதாரண கடையில் கூட டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் டீ டேஸ்ட் கம்மியாக இருக்குது. பட் இதில் கார்டமன் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாவே இருக்குது. 1/2 kg இருக்குது, 200 இருக்குது. இந்த அண்ணா பேர் வசந்த். இவங்க இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இதில் நிறைய பிரான்ச்சஸ், நிறைய இது மாதிரி இது ஷிஃப்ட் மாதிரி போடுவாங்க போல். உள்ளே அலவுட் கிடையாது, வெளியிலேருந்து தான் பார்க்குறாங்க. அந்த அண்ணா தான் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ அவங்க சேனலாக என்ன ஏதுன்னு கேட்டாங்க. ஸோ ஃபைனலாக அவங்க வசந்த்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதை நான் இப்போவே சொல்லிட்டேன். ஸோ என்னென்னா, நம்ம அந்த தேயிலையை பறிச்சுட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணி அந்த இது கிரைண்டிங் மிஷின்குள்ளே போடணும். அதுவும் என்ன பண்ணணுன்னா, எது பெஸ்ட்டோ அதை மட்டும் எடுத்து நல்லா இந்த பாருங்கள் கிரைண்ட் பண்ணி அதை இப்போவே நல்லாவே கிரைண்ட் பண்ணிடுது. அப்படி கிரைண்ட் பண்ணி அதை போய் காய வச்சு அதுக்கப்புறம் நமக்கு ப்ராசஸ் ஆகி வருது. ஸோ இதுலேயுமே நம்ம இது பிளெயின் ப்ளஸ் இதுலேயே நம்ம கார்டமன், ஜிஞ்சர் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஸோ இதில் மெயினான விஷயம் என்னென்னா, ஊட்டினா 2 விஷயம். ஒன்று கிளைமேட், இன்னொன்று டீ, இன்னொன்று வியூ. ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. கிளைமேட்டு ஆஸ் யூஷுவல் இந்த கிளைமேட் கூலாக இருந்தாலும் இப்போ சென்னையே அப்படி இருக்கா, நம்மளும் டீ சாப்பிட்ணும். ஸோ அங்கே இந்த டீ செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ எல்லா இதுலேயுமே நீங்கள் போனீங்கன்னா அந்த தைலம் எல்லாமே சேல் பண்ணுவாங்க. ஸோ இதில் டீ நிறையா இருந்துச்சு. நாங்கள் இதில் அவங்க ஒரு 5 ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் இவங்க பிளாக் டீயும் வச்சுருக்காங்க. நம்ம மில்க் டீயும் எடுத்துக்கலாம், பிளாக் டீயும் எடுத்துக்கலாம். நாங்கள் சூஸ் பண்ணது மில்க் டீ தான் எடுத்தோம். மில்க் டீயில் கார்டமன் எடுத்தோம். பட் ஓகே. அதுக்கப்புறம் நம்ம சாக்லேட் அந்த இது தான். பட்டு
கொஞ்சம் நேரம் ஆகும். டேஸ்டிங்க்கு வந்து தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க சாக்லேட்டு. அப்புறம் வந்து டீ மட்டும் டேஸ்ட் பண்ணலான்னாங்க. நாங்கள் ஏர்லியராகவே போயிட்டோம். இன்னும் ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணணுன்னாங்க. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதில் வந்து பட்டர்ஸ்காட்ச், அப்புறம் உள்ளே வந்து இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க. மின்ட்டு, இஞ்சி, அதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிளாக் ஃபாரஸ்ட் வந்து மஸ்ட்டு ட்ரை. அங்கே மட்டும் இல்லை, வேறு எங்கே சாப்பிட்டிங்கனாலும் பிளாக் ஃபாரஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. ஒயிட் சாக்லேட்டுமே நல்லா இருந்துச்சு. எல்லா டார்க் சாக்லேட்டுமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் மேட்டுப்பாளையம் வரும்போதே வந்து மெல்ட் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் அங்கேயே சாப்பிட்ருங்க. இல்லைனா பக்காவாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சா ஹார்டாயிரும். பட் நல்ல டேஸ்ட்டாக நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி சென்னையில் பார்க்குறது கஷ்டமாக, ஊட்டிக்கு போயிருக்கும் போது இந்த மாதிரி ஒன் டைம் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு இடம் தான். சும்மா போய் நமக்கு ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதர் தென் தட் இது ரொம்பவே கமர்ஷியல் ஆயிடுச்சு. என்ன சொல்கிறதுனா, ஒன்லி வந்து ஜஸ்ட்டு நீ போ நான் போ அப்படின்னு ஒரு டேக் மாதிரி கட்டி விட்டுடுறாங்க. ப்ளஸ் வந்து எல்லாமே சேல் தான். இதாங்க நாங்கள் சாப்பிட்ட பிளாக் ஃபாரஸ்ட். அதுக்கப்புறம் உள்ள கமர்ஷியலாக கடையே வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே அதாவது ஹேண்ட்பேக்கு, இயரிங்ஸு, கிளிப்ஸு, டாய்ஸு, அது இதுன்னு அது ஒரு ஒரு 2 ஃப்ளோர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க. சரி, நம்ம மெயினாக பார்க்க வந்தது சாக்லேட் ஃபேக்ட்ரி, டீ ஃபேக்ட்ரி தான். அவலாஞ்சியில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில. பட் இது ஒரு மாதிரி வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக ஊட்டிக்கு போனீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரலாம். பட் பெஸ்ட்டு சாக்லேட், ஓகேவான டீ. ஸோ நிறைய பேசிட்டேன். கிளிப்ஸை பாருங்கள். இப்படி தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.